இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இளையராஜா சார், நீங்கள் கொண்டாடக்கூடிய நாம் கொண்டாடக்கூடிய ராஜா சாரினுடைய வாழ்க்கை வரலாறு படமாகிறது. இந்த படத்தினுடைய தேவை என்ன? முதல்ல அது ஒரு படம் இல்லை, அது இசை உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான பாடம். சென்னைக்கு அதுவே முதல் வேலையாக இருக்காரு. அதை தவிர வேறு எதுலேயுமே மனசை செலுத்துறது இல்லைங்க. செலுத்தாமல் இந்த திரை இசை, இந்த மேற்கத்திய இசை, இதனுடைய பின்னணி என்ன தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்து செயல்பாட்டிலையும் அதை இறக்குறாரு. நான் ஒருவனே இந்த மொத்த இசைக்கும் நம்ம ஏதோ வாட்சிப்போம், அப்படி போகலான்னு விட்டா அவர் பிடிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. கர்நாடக சங்கீதத்துல ராகமா இருக்கக்கூடியது, ஆனா பாடல்களே இல்லை. அந்த மாதிரி ராகங்கள்ல ராஜா சார் பாடல்கள் அமைச்சிருக்காரு. அந்த குணா படத்துல பாவனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலகர்த்தா ராகத்துல பார்த்தபடி பூத்து இருக்கான்னு அதுவும் கண்ட நடையில செய்யறாரு. பாக், பீத்தோவான், மொசாட்டு இவர்களை போன்ற மாமேதைகளுடைய படைப்புகள் அதனுடைய அந்த தாக்கத்தையும் உள்ள கொண்டு வந்து இவங்களெல்லாம் தேட வச்சது ராஜா சார் தானே. முக்கியமான நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில தெரிந்து கொள்வதற்கு ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய பேசுவதற்காக இசை ஆராய்ச்சியாளர் மற்றும் இசை விமர்சகர் டெஸ்லா கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரபஞ்ச இசை மயம் இசை ஞானி இளையராஜா அவர்கள் அப்படிங்கிறது இவருடைய டைட்டில் டாக இருக்கு. தட் இஸ் 100% உண்மையான ஒரு விஷயம். மிக மிக பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் இளையராஜா சாரினுடைய பயோபிக் ராஜா இளையராஜா அப்படிங்கிற அந்த படம் வருகிறது. தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வருது. இந்த படத்தை பற்றி பேசுவது இவருடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இளையராஜா சார், நீங்கள் கொண்டாடக்கூடிய நாம் கொண்டாடக்கூடிய ராஜா சாரினுடைய வாழ்க்கை வரலாறு படமாகிறது. இந்த படத்தினுடைய தேவை என்ன? முதல்ல அது ஒரு படம் இல்லை, அது இசை உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான பாடம். அப்படிதான் அது இருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய சரித்திரம், மிகப்பெரிய சரித்திர பாடம். அது எப்படின்னா சார், நான் மதுரையிலேருந்து வரேன் சார், என்னுடைய நேட்டிவ். நீங்க மதுரையில் எடுத்துட்டா கூட பூச்சி சீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தாரு, மதுரை சோமையா அவர்கள், சேதுராமன் பொன்னுசாமி, இசையோடு சார்ந்த ஒரு நகரமாகத்தான் மதுரை இருந்தது. மதுரையை தாண்டி போயிட்டீங்கன்னா பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது. தேனி, கம்பம், அந்த பக்கம் உத்தமபாளையம் இசை அறிஞர்கள் இருக்குது. எங்க இல்லைன்னு நான் சொல்லல, பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட இசைக்கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தா இல்ல, கிடையாது. அப்படி இந்த இசையின் சுவடே தெரியாத ஒரு பிரதேசத்துல இருந்து வர்றாரு. அவருக்கு இசை அறிமுகம் இருந்து அவர் வீட்டுல இருந்த அவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய அந்த கிட்டாரோ ஹார்மோனியமோ, அவர்கள் கம்யூனிசம் மேடைகள்ல பாடிக்கொண்டிருந்த அந்த பின்னணி, அதுதான் இசை. அப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னாங்க, அதை கேட்டு இவர் பாவலர் வரதராஜன் ஐயா அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேலான மேடை கச்சேரிகள்ல பங்கு பெற்றதா சொல்றாங்க. இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காக. எவ்வளவோ பொருள் திரட்டி கொடுத்துருக்காங்க. 20,000 மேடைகள் அந்த காலத்துல. அப்ப எப்படின்னா, புகழ்பெற்ற கர்நாடக திரைப்பட பாடல்கள், அந்த பாடல்களுடைய மெட்டுல கம்யூனிஸ்ட கருத்துக்கள் அடங்கிய பாடல்களை இவங்க எட்டு கட்டி அதை பாடுவாங்க. அது ஒரு புதுமையா இருக்கும் கேட்கறவங்களுக்கு, இவருடைய கொள்கையும் சென்று சேரும் அப்படிங்கிறது அதனுடைய பின்னணி. அப்ப அது கேட்கிறாரு இவரு. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல அந்த பாடக்கூடியவர்களுக்கு வாய்ப்பில்லா ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதுனால இவரு பாட வர்றாரு, வாசிக்க வர்றாரு. அப்படிதான் இவருடைய அறிமுகம் அதுல நடக்குதா அவரே சொல்றாரு, பல பேர் சொல்றாங்க. அங்கிருந்து இவருடைய பயணம் இப்படி இவருக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய பாடல்களை வாசித்து அதுல கரை கண்டுறாரு. அதுல அவருக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன கிடைக்குதுன்னா, இவர்களை விட புதுமையாக செய்வது எப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் கிடைச்சிருச்சு. இது எல்லாம் தெரிந்ததுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேருடைய குறைபாடே அதுதான். கேட்க மாட்டாங்க, முன்னாடி செஞ்சவங்களுடைய பாட்டை கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதுல இருந்து நம்ம புதுமையா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பாதை இல்லை, ஐடியாவும் கிடையாது. இவருக்கு அது நல்வாய்ப்பா கிடைக்குது இவருக்கு. அப்ப அதுல ஃபுல்லா இவர் கரை கண்டுறாரு சார். உண்மையிலேயே அதுல இப்ப எத்தனையோ பழைய பாடல்கள்ல ராகங்கள் இல்லாமலா இருக்குங்க. அவ்வளவும் கர்நாடக இசை ராகங்கள் மேதைகளால போடப்பட்ட பாடல்கள் தான். அந்த ராகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் தான் இருந்துச்சு அவருக்கு. ஓகே, இந்த சாங்குடைய ராகம் என்ன சுரங்கள், என்ன ராகம் இது அப்படின்னு
அதே மாதிரி இதுக்கு இணையான மேற்கத்திய சங்கீத நோட் என்ன, மேற்கத்திய சங்கீத ஸ்கேல் என்ன, இதை எப்படி நொட்டேஷன் வடிவத்தில் எழுதுறாங்க, அது எப்படி நொட்டேஷன், இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துக்கு தான் அவர் சென்னைக்கு வராரு. மற்றபடி அதுக்கு முன்னாடி அவர் தகுதி ஆயிடுறாரு இந்த பயிற்சியின் பின்னணியில. சென்னைக்கு வந்து அதுவே முழு முதல் வேலையா இருக்காரு. அதை தவிர வேற எதுலையுமே மனசை செலுத்துறது இல்லைங்க. செலுத்தாம இந்த திரை இசை, இந்த மேற்கத்திய இசை, இதனுடைய பின்னணி என்ன, மேற்கத்திய சாஸ்திரிய இசை என்ன, கர்நாடக இசை என்ன அப்படின்னு தன்னுடைய தேடுதலை தொடர்ந்து தான் கற்றுக்கொண்டவைகளை அடையாளப்படுத்துகிறார். இவங்க இப்படித்தான் சொல்றாங்க, இதை அவருக்கு தெரிஞ்சிருந்தது ஏற்கனவே. அதுதான் அவருடைய முதல், அவருடைய சிக்னேச்சர் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட். சுயம்பு. அவர் எப்படி சுயம்பு வளர்ந்தாருன்னா இப்படிதான் வளர்ந்துருக்காரு. ஆனா இங்க வந்து அந்த கடமையில இருந்து தவறல, அது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்து செயல்பாட்டிலையும் அதை இறக்குறாரு. நான் ஒருவனே இந்த மொத்த இசைக்கும், ஒரு இசைக்குழுவில் பங்கு பெறக்கூடிய அனைத்து வாத்திய கருவிகளுக்கும் நான் ஒருவனே நோட்டேஷன் எழுதணும். அதுவரை தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு விஷயம். அதுவும் அந்தந்த வாத்தியங்களில் இருக்கக்கூடிய அந்த வாத்தியங்களுக்கான பல்வேறு விதமான ஒரு பிடிப்பு இருக்கும். அதான் ரேஞ்சஸ், அந்த வாசிக்கும் முறைகள். இப்ப போ போட்டு வயலின் வாசிப்பாங்க, ஏன்னா பிசிகாட்டோன்னு சுண்டி வாசிக்கும் முறை இருக்கு. போ போடுறதுலயே பல்வேறு விதமான வகைகள் இருக்கு. அதுல வேகம் எப்படி குறைக்கணும், வேகம் எப்படி கூட்டணும், பல விஷயங்களுக்கு. கிட்டார்ல நீங்க கார்டு போடுறது எப்படி போடணுன்றது அதுல பல விஷயங்கள் இருக்கு. சாக்ஸபோன், இப்படி ஒவ்வொன்றும். ஒரு பிராஸ்னா எப்படி, ஒரு கிட்டார் செக்ஷன்ல ஸ்ட்ரிங் செக்ஷனா எப்படி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாருங்க. அவ்வளோத்தையும் ஒருவரே தீர்மானிக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய திறமை வேணுங்க. இவர் நினைச்ச வடிவத்துல வர வரைக்கும் அவங்களை விடுறது இல்ல. காம்ப்ரமைஸே கிடையாது. அவங்களும் மிக தேர்ந்த கலைஞர்கள். சொன்ன உடனே புரிஞ்சுட்டு இவர் கேட்கறத டெலிவரி பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா இத்தனை பாடல்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இவருக்கு அந்த திறமை இருந்தா அவங்க எப்படி அவங்க அதுக்கு அந்த பயப்படுவாங்களா அவருக்கு? ஆமா, இல்ல, கரெக்ட். நம்ம ஏதோ வாட்சிப்போம் அப்படி போலான்னு விட்டா அவர் பிடிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு கட்டற்ற இசை கடலா இருந்திருக்காரு. இருந்து அந்த அடிப்படையில இந்த திரையுலகத்தை இத்தனை வருஷங்கள் சரித்திரமாக ஆட்சி செய்த ஒரு விஷயம். கர்நாடக இசையில பல்வேறு புதுமைகள், நினைத்தே பார்க்க முடியாத ஒரு வீச்சு. மேற்கத்திய சாஸ்திரிய கர்நாடக சங்கீத ஒப்பீடு நான் சில ஆல்பங்கள் சொன்னேன். அவுட் நேமிட்டாக இருக்கட்டும், இல்லை நத்திங் பட் இருக்கட்டும், ஹரிபிரசாத் சௌராசியா போன்ற மிகப்பெரிய ஒரு இந்துஸ்தானி மேதையை அழைத்து இங்கு அவரே பார்த்து வியந்த இசை கலைஞர். உலக புகழ்பெற்ற கலைஞர்கள் எல்லாரும் இவரை பார்த்து கை ஊப்பி வணங்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த அந்த மிகப்பெரிய வரலாறு படமாக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக. அதை மிகச்சிறப்பாக திரு அருண் மாதேஸ்வரன் அவர்கள் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதுல சொல்ல வேண்டிய ஒரு மிக குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்த கர்நாடக இசை என்பது திரையிசையில வராம இல்லை. ஆனால் இசைஞானி ஐயா அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த கர்நாடக இசை பெற்ற அழகுணர்ச்சி மிக்க மாற்றங்கள் எக்கச்சக்கம் அவருடைய படைப்புகள்ல இருக்கு. அத இந்த கர்நாடக இசை உலகம் இதுவரைக்கும் எப்படி கொண்டாடியது, இப்போது சமூக ஊடகங்கள் வந்த பிறகு எந்த அளவுக்கு மிக விஸ்வரூப அளவில் கொண்டாடுகிறது என்ற அந்த டிரான்சிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அவர் அதுல கொண்டு வந்தா தான் பார்க்கக்கூடியவர்களுக்கு இதன் மீது இருந்த அந்த வல்லாதிக்கத்தினுடைய வரலாறு புரியும். அவருடைய இந்த இந்த சக்சஸ், அதாவது இந்த தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய ராஜாதான் இசைஞானி அவர்கள். அதுல 100% மறுப்பே கிடையாது. இப்ப அவர் கடந்து வந்த தடைகள் நீங்க தெரிஞ்சது ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? தடைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, எதிர்ப்புகள்னு. அவர் பற்றின விமர்சனங்கள் அப்பப்போ வந்திருக்கு. அவர் பற்றின விமர்சனங்கள் வந்து எப்படின்னா, எதிர்மறை விமர்சனங்கள் வைப்பாங்க ஊடகங்கள்ல. அவருடைய படைப்பு சார்ந்த எதிர்மறை விமர்சனங்கள் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன் நான். அவர் உதாரணமா வந்து நீங்க ஒரு பிலகரி ராக ஒரு கீதத்தை அவர் ஒரு திரைப்பட பாடலா கொண்டு வர்றாரு. இதுக்கு இப்படியும் வடிவம் இருக்குன்னு சும்மா ஒரு விளையாட்டா ஒரு போக்குல செய்யறாரு. இப்படி எல்லாம் செய்யலாமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவர் வந்து பிலகரியில நினைத்து பார்க்க முடியாத ஒரு படைப்பை கூந்தலிலே மேகம் வந்துன்னு ஒரு இதுல கொடுக்குறாரு. இந்த ஒரு திரைப்படத்துல உடனே அந்த வருடத்திலே கொடுக்குறாரு. அத மாதிரி இவர் வந்து விமர்சனம் பண்ணும்போது பூரா அதற்கான பதில கொடுத்துட்டே வர்றாரு. நேரடியா பேசுறது இல்ல. அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே அது யாரும் தொட முடியாத ஒரு ராகத்தை தொட்டு அதுல செய்ய முடியாத ஒரு அபூர்வமான விஷயத்தை செஞ்சு காமிச்சிருக்காரு. கர்நாடக சங்கீதத்துல ராகமா இருக்கக்கூடியது, ஆனா பாடல்கள் இல்ல அப்படின்ற பாடல்களே இல்ல. அது அந்த மாதிரி ராகங்கள்ல ராஜா சார் பாடல்கள் அமைச்சிருக்காரு.
செஞ்சிருக்காரு. இதை வந்து அவங்க தான் பெருந்தன்மையா சொல்லணும். கர்நாடக இசையில இருக்கக்கூடிய பெரிய பாடகர்களா இருக்கட்டும், அவங்க தான் சொல்லணும். இதை ஆச்சரியமா இருக்குது, எங்கள உருப்படி கிடையாது, ஆனா இவர் செஞ்சிருக்காரு அப்படின்றத அவங்க தான் எடுத்து சொல்லணும். அப்படி வந்து நீங்க குணா படத்துல வந்து பாவனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலகர்த்தா ராகத்துல பார்த்தபடி பூத்து இருக்கான்னு அதுவும் கண்ட நடையில செய்யறாரு. நீங்க திரை இசையில எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடக இசையில அது கொஞ்சம் சரளமா இருக்கும், திரை இசையில கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்ற இசையமா செய்யலன்னு சொல்லல. இப்ப இவர் செஞ்ச அளவுக்கு ஒரு கண்ட நடையிலும் விசிறாட நடையிலெல்லாம் வந்து மற்றவர்கள் வந்து இவ்வளவு சரளமாக நம்ம அப்படி புல்லரிக்கக்கூடிய அளவுல ராகங்களை அப்படி ஒரு நீரோட்டமா அப்படி ஒரு காட்டாறு மாதிரி செஞ்சது கிடையாது. அவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு பல உறுப்பிகள். அதே மாதிரி ரசிகரஞ்சனி அப்படிங்கிற ஒரு ராகத்துல அமுதய தமிழா இருக்கட்டும், இல்லைன்னா நீலக்குயிலே என்னோடுதான் பாடலாக இருக்கட்டும், அதுல பண்றாரு. அப்புறம் கர்நாடக கமாஸ் அப்படின்றதுல ரோஜா ஒன்று முதன் அப்படின்ற பாடல், அப்புறம் கூட்டத்திலே கோயில் புறா. இன்னும் ஆராய்ச்சி பண்ணா எவ்வளவு ராகங்கள் இருக்கு. இவங்க பண்ணாம விட்டு போன ராகத்தை அவர் தொட்டது. பல மேலக்கர்த்தா ராகங்கள், பல ஜன்னிய ராகங்கள் எல்லாம். ராகங்கள் மாத்திரம் முக்கியம் இல்லை சார், அந்த ராகங்களை இத்தனை ஒரு மெலடிக் லைன்ல கொண்டு வந்து ஒரு ஹார்மனி பண்ணி அதை இவ்வளவு அற்புதமா வாத்தியங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த மேற்கத்திய சாஸ்திரிய இசையையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பாக், பீத்தோவான், மொசாட்டு இவர்களை போன்ற மாமேதைகளுடைய படைப்புகள் அதனுடைய அந்த தாக்கத்தையும் உள்ள கொண்டு வந்து இவங்களெல்லாம் தேட வச்சது ராஜா சார் தானே. ஒரு தலைமுறையே அந்த பெருமை அவரை தவிர யாரும் கிடையாது. ஆமா, இன்னைக்கு தேடி தேடி மக்கள் இன்னைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய குணா பாடல் கண்மணி அன்போடு அப்படிங்கிற அளவுக்கு இந்த இசை எப்படி சார் மக்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு சார்? பார்க்க போனா எப்படி சொல்லலாம்னா சார், நீங்க தமிழகத்தினுடைய ஒரு பொருளாதார முன்னேற்றம், சமூக முன்னேற்ற வரலாறு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 67களில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதனுடைய வேகம் 76க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 96 இந்த டிஜிட்டல் யுகம் தொடங்கும் அந்த காலகட்டம் வரையிலான மிகப்பெரிய வேகத்தினுடைய இசைஞானி அவருடைய பின்புலம் மிகப்பெரிய ஒரு காரியம் மாட்டிருக்காரு. அவர் பல பேருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து சமூகத்துல பல பேரை ஊக்குவித்து அவர்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமாக புரட்சிகரமான பல சமூக கருத்துக்களை கொண்டு சேர்த்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சிக்கு அவர் தன்னுடைய நடுநாயகமா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவர் பார்த்த ஒரு நல்ல ஒரு திறமைசாலிகள் எல்லாம் அவர் அடையாளம் கண்டவர்களுக்கு எல்லாம் உடனடியாக வாய்ப்புகளை கொடுத்து சாதாரணமா இருந்தவர்களை கூட மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கான காரணியாக விளங்கியிருக்காரு. சுமாரான படைப்புகளோடு அவர்கிட்ட போய் சேர்ந்து அவர் நேரம் கொடுக்காத ஆட்கள் தான் அவரை பத்தி புலம்பியிருக்காங்க. அப்ப அவரை பற்றி தனி மனித தாக்குதலை ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்களை போன்றவர்கள், தயாரிப்பாளர்கள். இவருடைய எல்லையில்லாத இந்த திறமை புரிந்திருந்து கூட உங்களுக்கெல்லாம் திறமை இருந்தா கூட நாங்க சொல்றபடிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில வந்தவங்க, அது வரைக்கும் திரைத்துறையில வந்தவங்க, அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அவங்க தங்களுக்கு தோதான பத்திரிகையாளர்கள் மூலமா அவர் மேல இந்த சேற்றை இறைக்கும் முயற்சியில தான் ஈடுபட்டதுதான் இத்தனை நாள் வரலாறை ஒழிய அவரை பொறுத்த வரைக்கும் நான் இசைக்கு உண்மையாக இருக்கிறேன்னு சொன்னதுதான் என்றைக்கும் நிரந்தரமான வாசகம். இசை எனக்கு உண்மையாக இருக்கிறது, நான் வரும்போது கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய சரஸ்வதிக்கு நான் என்றைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்னு அவர் எடுத்த சத்தியம். அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆமா ஆமா, அவர் மேல நிறைய நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் அண்ட் பிறப்பு ரீதியான சில விமர்சனங்கள், சில அடக்குமுறைகள்லாம் இருந்ததில்ல சார்? அவருடைய அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கூட அதுதான் ஒரு காரணமும் சார்? நான் அப்படி சொல்லலை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பழகின இடங்கள்ல வந்து அவருக்கு யாரும் தடை சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா திரைத்துறைங்கிறது எல்லா சமூகத்தினரும் ஒன்றாக செயல்பட்ட இடம். அதுல சில பேர் வந்து இந்த ஜாதி ரீதியான வேறுபாடுகளை பார்த்துருக்கலாம், பெரும்பான்மையானவர்கள் அப்படி பார்க்கறது இல்லை. பட் எனக்கு ஒருத்தர் மறைந்த ஒரு மிக பிரபலமான ஆர்கன் பிளேயர் அவருடைய உறவினர் ஒருத்தர் பால் வசந்தகுமார் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு இதை சொல்றேன், நிகழ்வை சொல்றேன். இது எனக்கு அதுல உறுதிப்பாடு கிடையாது, அவர் சொன்னதுனால அந்த நிகழ்வு சொல்றேன். அவரு அப்ப இந்த தன்ராஜ் மாஸ்டரை சுட்டி கொண்டு இருந்த திரைத்துறையினர்ல இவரும் ராஜா சாரை பார்த்து அவருடைய திறமையில வியந்து போய் அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி சென்றதா ஒரு கேள்வி. வேப்பேரி வரைக்கும் ஒரு பஸ்ல போவார், அப்புறம் அவங்க கார்ல வந்து அவர் அழைச்சிட்டு போவாருங்கிற மாதிரி. அவர் போகும்போது அவங்களுடைய தாயார் அவர்கள் அவங்க வந்து பொதுவா ஆங்கிலம் இருந்தாங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வந்து இவர் வருவதில், இவர் உள்ள இந்த வீட்டுக்குள்ள வர்றதுல அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது போன்ற ஒரு பாவனையை வெளிப்படுத்தியதுனால ஒரு மேற்கத்திய இசை எல்பியை சுழலை விட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் ஸ்டாப் நோட்டேஷன் ஷீட்டை கொடுத்து பென்சிலையும் கொடுத்துருக்காரு. அது முடிகிற நேரத்துல இவர் அதை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டார். நோட்டேஷன் கேட்டுக்கிட்டு சொல்றாரு. அந்த அம்மையார் வியந்து போய் அதுக்கப்புறம் இவருடைய இசைக்குழுவிலே கடைசி வரைக்கும் கோரஸ் பாடகி, முதன்மை கோரஸ் பாடகியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பால் வசந்தகுமார்.
So, அதுதான் திறமைக்கு என்னங்க ஜாதி மதம் இனம் என்ன இருக்குங்க திறமைக்கு பின்னாடி? திறமை என்பது நேரடியான இறைவன் நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, அந்த இது போன்ற ஒரு கலையில உச்சகட்ட திறமை என்பது இறைவன் நிற்கக்கூடிய இடம். கண்டிப்பா படம் மிக மிக வெற்றி பெறணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது. நானும் அதே ஆர்வத்தோட வெற்றியோடு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை உண்மையாக பிரதிபலித்து அந்த உணர்வோடு பிரதிபலித்து இந்த தலைமுறையினருக்கு அவருடைய எல்லையில்லாத திறமை, அவருக்கு ஒருவேளை ஒரு வந்த வழியில இருந்தக்கூடிய கஷ்டங்கள், அதை அவர் வெற்றி கொண்ட விதம் அடுத்த தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு வகையில அந்த படம் தயாராகி வெளியிடணும். உங்களை மாதிரி நானும் பிரார்த்தனை செய்கின்றேன், அவளோட எதிர்பார்க்கிறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.